இன்றைக்கு ஆண்டவராக இயேசு இந்த பூமியிலே அவர் பிரசங்கிக்கும் போது அநேக விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டு வந்தாரு. இப்போ அவர் சொல்றாரு, நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தாரு, அவரை பேரு நோவா. அவர் நாட்களிலே ஒரு காரியம் சம்பவித்தது. என்ன காரியம் சம்பவித்ததுன்னா ஜலப்பிரளயம் வந்துதான். இங்க அநேக சொல்லுவாங்க, நமக்கு பின்னாடி சொல்லுவாங்க ஆளுங்க கொரோனா வந்துச்சு, நாங்கெல்லாம் அப்படி வாழ்ந்தோம், அன்னைக்கு எத்தனையோ பேர் மரிச்சு போயிட்டாங்க, நாங்க வெளியே போகல, அது பயங்கரமான நாட்கள் நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் ஆண்டவர் கூட அன்னைக்கு ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்டுகிறார். நோவா நாட்களிலே ஒரு காரியம் நடந்தது, நீங்க யாருமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு காரியம். என்ன காரியம்? பெரிய மழை வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது, எல்லாரும் மரித்து போனார்கள் என்று சொல்றார் ஆண்டவர். இங்கே அதுக்கு அவர் சொல்ற கதைக்கும் இப்போ நடக்கிற சம்பவங்களுக்கு என்ன, எதுக்காக ஆண்டவர் காரியம் சொல்றார் என்று அநேகருக்கு அதுக்கு தெரியல. நோவா நாட்கள்ல எப்படி அறியாமல் தெரியாமல் இருந்தார்களோ அதே போலதான் ஆண்டவர் இயேசு சொன்ன போது கூட அநேக ஜனங்களுக்கு அந்த காரியம் புரியல. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையிலே கூட என்னன்னா புரிஞ்சுக்க முடியாது சீக்கிரமா. எல்லா காரியம் புரிஞ்சுப்பாங்க தவிர கர்த்தருடைய ரகசியங்களையோ கர்த்தரை குறித்ததான அறிவோ இன்னைக்கு நிறைய பேரிடம் இல்லை. எனக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இன்றைக்கு நடக்கிற சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம், காரியங்களை பார்க்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள ஒரு ஆயுதம் இல்லை, நமக்குள்ள தேவனை சந்திக்க வேண்டும் என்றதான ஒரு பயம் இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டு பிள்ளைகள் அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் கூட இன்னைக்கு சபையிலே கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளாமல், சபைக்கு கூட போகாம அநேகர் என்ன பண்றாங்க, வீட்டிலே இருப்பாங்க. அப்போ எப்படி நீ ஆண்டவருடைய வருகையில நீ காணப்படுவாய்? ஆண்டவருடைய வருகையில் எப்படி நீ காணப்படுவாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். எனக்கு ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது கூட நோவா நாட்களிலே நடந்தது போலவே மனுஷகுமார நாட்களிலே நடக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன நோவா நடந்தது? நோவா அவர் யாரு? பைபிள் சொல்லுது, அவர் தேவனுக்கு பயந்தவர், கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றவர். அந்த நாட்களிலே இருந்த எல்லா ஜனங்களை காட்டிலும் இந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாராவது உங்களை பார்த்து சொல்ல முடியுமா, நீங்க நீதிமானு, நீங்க உண்மை உள்ளவங்க, நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, நீங்க தேவனுக்கு பயந்தவங்க சொல்லி யாராவது உங்களை குறித்து சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியாது. அன்றைக்கு தேவனே சாட்சி கொடுத்தார். நோவா யாரு? இந்த பூமியிலே எல்லாரையும் காட்டிலும் என் கண்களில் கிருபை கிடைத்தது, நீதிமான். தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டான், தன் குடும்பத்தை தேவனுடைய பயத்திலே வளர்த்து வந்தானா. இன்னைக்கு நமக்கு தெரியும், நம்ம சபைக்கு போவோம், நம்ம பிள்ளைங்க சபைக்கு வர மாட்டாங்க. இங்க நம்ம சபைக்கு போவோம், நம்ம மனைவி சபைக்கு வர மாட்டாங்க. இன்னைக்கு சில வீட்டுல மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் சபைக்கு வர மாட்டாங்க. ஆனா அன்னைக்கு நோவா அப்படி கிடையாது. அவர் மட்டும் இல்ல, அவங்க மனைவி பிள்ளைகளையும் கூட தேவ பயத்திலே அவன் நடித்தனர் என்ற வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா என்ன செய்தான் தெரியுமா? எனக்கு ஜனங்களை கிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பெரிய ஒரு மழை வரப்போகுது, நீங்க எல்லாரும் என்ன பண்ண போறீங்க, எல்லாம் மடிய போறீங்க, வாங்க எல்லாரும் இந்த பேழைக்குள்ள வாங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பமாய் உள்ளே வாங்க. அன்னைக்கு நோவா 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் இல்ல, எத்தனையோ வருஷ காலங்கள் அவரு 120 வருஷம் பிரசங்கித்தான். என்ன பிரசங்கித்திருப்பான்? அண்ணன், தம்பி, மாமா,
சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, யாரு எல்லாருமே சொந்தக்காரங்க தான். யாரும் வெளியாதான் கிடையாது. அவங்க எல்லார்கிட்ட போய் சொல்லியிருப்பான். கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு கர்த்தரு? பெரிய மழை வரப்போதா, நீங்க எல்லாம் அழிய போறீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாருமே பேழைக்குள்ளே வாங்க, பேழைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அவரை பிரசங்கம் பண்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு மாதிரி அன்னைக்கும் பிரசங்கம் பண்றாரு. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க, டிவி மூலமா பிரசங்கம் பண்றாங்க, யூடியூப் மூலமா இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க, ரோட்ல மைக்கு பிடிச்சி. யாராவது கவனிக்கிறாங்களா? யாரும் கவனிக்கிறது கிடையாது. டைம் இல்ல கவனிக்கிறதுக்கு. அது கேட்கணும் என்ற மனப்பான்மை அவங்களுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நோவா பிரசங்கித்தான். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, 10 வருஷம் இல்ல, 120 வருஷ காலம் பிரசங்கித்தான். யாராவது மாறினாங்களா? சில பேர் அப்படிதாங்க. நம்ம என்ன கத்தினாலும், நம்ம என்ன ஆடினாலும், நம்ம என்ன பாடினாலும் அவங்க அப்படிதான். ஒன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. என்னைக்கு ஒரே பேச்சு தான். என்ன பேச்சு? இல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கை எப்படின்னா நம்ம என்ன பிரசங்கித்தாலும், அதான் பவுல் சொல்றாரு, நீங்க ஆரம்பத்திலே கொண்டு நம்பிக்கை எப்படி இருந்தது? கண்ணை கேட்டாலும் கொடுக்க ஆயுதமா இருந்தீங்க, புடுங்கி கொடுக்க இந்த வச்சுக்கோ. எப்படி வைராக்கியமா இருந்தீங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ணிட்டீங்கன்னா, உங்களை மயக்கினவன் யார்? நல்லா மயக்கிருக்கான். சொல்லுவாங்களே, ஐயோ என் பொண்ணு மயங்கிச்சு, என் பையன் மயக்கிட்டாலே நீ சொல்லுவாங்களே வீட்டுல எது பார்த்த மயன்னு தெரியலையே. அதான் பவுல் கேட்கிறாரு, எது பார்த்து நீ மயங்கின? உன்னை மயக்கினவன் யார்? கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு எதுவான உன்னை மயக்கினவன் யார்? ஹல்லேலூயா. இங்கே நோவா பிரசங்கித்து பிரசங்கித்து பிரசங்கித்து, நானாச்சுக்க 100 வருஷம் பிரசங்கம் பண்ணுவேன், நான் பண்ணவே மாட்டேன். 1 வருஷம் பிரசங்கம் பண்ண போயிடுவாங்க வீட்டுக்கு. ஆண் சொன்னா கூட போவேன், சொல்லுவேன், வாங்க வாங்க வாங்க. வரலையா? நான் போவேன் ஆண்டதான் சொல்லுவேன். நோவா அப்படி கிடையாது. எல்லார்கிட்ட போறான். அவன் சலிக்காம, சோர்ந்து போகாம, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து. ஆனா அங்க பாருங்க, சிங்கத்தை பார்த்து சொல்றான், ஏய் உள்ள வா. உள்ள வந்துச்சு ரெண்டுமே. சொல்றாரு, எது மாடு பார்த்து சொல்ற, உள்ள வாங்க. ரெண்டு உள்ள வந்துச்சு. எல்லாமே கீழ்ப்படியுது. இந்த மனுஷனுக்கானே அவன் மட்டும் கீழ்ப்படியவே